சிலுவை பாதை. நம் ஆண்டவர் இயேசுவே நடந்து சென்ற அன்பின் பாதை அது. அன்பு தந்தையாம் இறைவனின் இதயத்தை தம் போதனையின் வழியாகவும் சாதனையின் வழியாகவும் அடையாளம் காட்டினார் இயேசு. அவருடைய மீட்பு பணியின் உச்சகட்டம்தான் சிலுவை பாதை. அவருடைய சீடராக துணிவு கொள்கின்றவர்களின் வாழ்க்கை பாதை அது. உனக்காக என் மகனை தந்தேன், உன் வாழ்வுக்காக என் மகனின் வாழ்வை அர்ப்பணித்தேன். ஆனால் நீ என் மகனின் வார்த்தைகளின் பாதையில் நடக்கின்றாயா என்று வியாகுலத்தாய் இந்த சிலுவை பாதையில் பங்கெடுக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். எந்த அளவுக்கு இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்ற நம் கேள்விகளுக்கு இரு கரங்களையும் விரித்து சிலுவையில் தொங்குகின்ற தம் மகனை சுட்டிக்காட்டி, இதோ இந்த அளவுக்கு என்று அந்த தாய் கூறுவதை புரிந்து கொள்வோம். நம் தேவன் இதோ நம்மை உற்று நோக்குகின்றார். பாவி மக்தலேனாவே, சக்கேயுவை, ராயப்பரை உற்று பார்த்த அதே காருண்ய கண்களால் தான் நம்மையும் பார்க்கின்றார். அந்த பார்வையின் வேதனையை புரிந்து கொண்டு மனம் மாறி புது வாழ்க்கை தொடங்குவோம். இந்த சிலுவை பாதையில் வியாகுலத்தாய் நம்மோடு பேசுகின்றார். அந்த தாயின் குரல் கேட்டு வாழ்வில் நிறைவு காண்போம். தீர்ப்பிடப்பட்டவரே, பாவங்களொன்றும் இல்லாதவரே, மாசற்ற உந்தன் இதயத்தோடு சேர்க்கின்றோம் எங்கள் இதயமதை. செய்யாத குற்றங்கள் உன்மேல் சுமத்தி துயரத்தில் ஆழ்த்திய பாதகரை பரிவோடு நோக்கி விண்ணகம் சேர்ந்திட அருள் வீரே என் இயேசுவே. பரிவோடு நோக்கி சேர்ந்திட அருள் வீரே என் இயேசுவே. முதல் நிலை. பிலாத்துவின் முன்னிலையில் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். நீதிபதியாகிய என் மகன் குற்றவாளி கூண்டிலே. பாவம் அதிகம் செய்தவர்கள்தான் என் மகனை தீர்ப்பிட துணிகின்றார்கள். என் மகனால் சுகம் பெற்றவர்களால் எப்படி அவனுக்கு எதிராக குரல் கொடுக்க முடிந்தது? அன்று ஓசானா பாடியவர்கள் இன்று ஒழிக என்று கூக்குரலிடுகின்றார்களே. வாழ்க என்று வாழ்த்து சொன்னவர்கள் ஒழிந்து போகட்டும் என்று ஒதுங்கி நிற்கின்றார்களே. சுயநலவாதிகளின் கையில் அகப்பட்ட என் மகனை பாருங்கள். வாழ்வு தர வந்தவரின் கரங்களை ஆணிகளால் அறைய தீர்ப்பிடுவதை பாருங்கள். என் மகனை பார்க்கும்போது என் உள்ளம் துடிதுடிக்கின்றது.
அவனின் அவர நிலையை நினைக்கும் போது என் கண்கள் அழுகின்றன. மகனே, பொன்முடி தாங்க வேண்டிய உன் தலையில் முள்முடியா? கருணை பொங்கி வழியும் உன் கண்களில் இத்தனை காயங்களா? என் முத்தங்களை ஏற்று அழகு கன்னங்கள் சிதைக்கப்பட்டு சீரழிந்து இரத்தக்களமாக இருக்கின்றது. பாவிகளை தேடிதானே உன் கால்கள் அலைந்தன. அந்த திரு கால்களுக்கு இந்த சிலுவைதான் பரிசா? மகனே, நீ விரும்பி இருந்தால் இந்த சிலுவைகள் சிம்ஹாசனம் ஏறி இருக்காதா? நீ கடிந்து கொள்ள கடல் கட்டுப்பட்டதே, புயல் அமைதியானதே. பின்னேன் உன் ஆற்றலை அடக்கி வைத்துக் கொண்டு மௌனமாக இந்த மரணத்தை ஏற்கிறாய்? ஓ மானிடமே, என் மகனை பாருங்கள். எந்த தவறும் செய்யாத என் மகன் உங்களுக்காக துன்பப்படுவதை பாருங்கள். நமக்கேன் வம்பு என்று நீ அநியாயத்தை தட்டி கேட்காமல் ஒதுங்கி ஓடிய போதெல்லாம் என் மகனே சிலுவை சுமந்திருக்கிறார். ஆதரவற்றோர்க்காக நீ பரிந்து பேசாமல் போன போது என் மகனே காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். என் அன்பு மக்களே, அடுத்தவர் அநியாயமாக குற்றம் சாட்டப்படும் போது நீ அமைதி காக்காதே. ஆதரவற்றோர்க்காக பரிந்து பேசு. அப்போதுதான் நீ என் மகனை பிரதிபலிப்பாய். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுவதுதான் சிலுவை. ஆனால் குற்றமற்ற என் மகனுக்கு ஏன் சிலுவையை கொடுத்தீர்கள்? சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த என் மகனுக்கு சிலுவைதான் பரிசா? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருகிறேன் என்று சொல்லி அமைதியளித்த என் மகனுக்கு நீங்கள் கொடுத்தது சிலுவைதானா? பாரமான சிலுவையை சுமந்து செல்லும் என் மகனை பாருங்கள். நண்பர்களால் கைவிடப்பட்டு, சீடர்களால் மறுதலிக்கப்பட்டு, கயவர்களால் கேலி செய்யப்படும் என் அன்பு மகனை பாருங்கள். தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய அவன் தோள்களில் சுமை இருப்பதை பாருங்கள். மகனே, உன் சோதனை தீரவில்லையா? சொல்லியலை யாரும் இல்லையா?
பயப்படாதே, இதோ நான் உன் தாய் உன்னோடு வருகிறேன். உன் பாரத்தை நீ ஏன் என்னிடம் மறைக்கின்றாய்? உன் வேதனைகளை ஏன் என்னிடம் சொல்லாமல் இருக்கின்றாய்? நான் ஒரு பெண்மணிதான், ஆனால் என் நெஞ்சில் இன்னும் உரம் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நீ கால்வரி போகின்றாயோ? உன் உயிரை அந்த சிலுவைக்கு விலப்பேச போகின்றாயோ? இதற்குத்தானோ ராயப்பர் உன்னை தடுத்த போது போ அப்பாலே சாத்தானே என்று விரட்டினார். ஓ மானுடமே, என் மகனின் தோளில் இருப்பது வெறும் மரம் என்று நினைக்கின்றாயா? அது வெறும் மரம் அல்ல, சிலுவை மரம், அவமானத்தின் சின்னம். உங்கள் அகந்தை, பணவரி, வஞ்சக நெஞ்சம், மண்ணாசை, பெண்ணாசை இவையெல்லாம் தான் என் மகனின் தோளில் சிலுவையாக இருக்கின்றன. என் அன்பு மக்களே, நீ பிறர் மீது சுமைகளை சுமத்தாதே, துன்பப்படுவோர் மீது பழி போடாதே. அப்போதுதான் நீ என் மகனை பிரதிபலிப்பாய். தலையில் முள்முடியோடு சிலுவை சுமக்கும் என் மகனே, பாரத்தால் பாதங்கள் தடுமாறி வீழ்ந்தீரோ பெருவழியில். யாருதவியுமில்லாமல் சிலுவை சுமந்து மனத்துயர் அடைந்தவரே, யாரில்லை என்றாலும் என் சிலுவை சுமக்க அருள்வீரே என் இயேசுவே. யாரில்லை என்றாலும் என் சிலுவை சுமக்க அருள்வீரே என் இயேசுவே. மூன்றாம் நிலை. இயேசுநாதர் முதல் முறை கீழே விழுகிறார். மண்ணில் வாழும் மக்களை மீட்க வந்த என் மகன் இதோ மண்ணில் விழுகின்றான். கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டதால் அவன் உடல் எங்கும் காயம், தலையில் முள்முடி குத்தியதால் முகமெல்லாம் இரத்த கோடுகள். என் மகனின் வெண்ணிற மேனி முழுவதும் செந்நீர் ஊற்றுக்கள். களைப்பின் மிகுதியால் உடல் தள்ளாடி கால் தடுமாறி கீழே விழுகின்றான். பூமியே, என் மகன் உன் மீது விழுந்து விட்டான். அவன் சோகத்தை உனக்கு சொல்கிறான். நீயாவது அதை புரிந்து கொள். தன் நண்பனுக்காக உயிர் விடுவதை விட மேலான அன்பில்லை என்று சொன்ன என் மகன் அதை நிரூபிக்கும் பாதையிலே விழுந்து கிடப்பதை பாருங்கள். உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு எழுந்து நட என்று திமிர்வாரக்காரனை நடக்க வைத்த என் திருமகனின் கதியை பாருங்கள். மகனே, உன் கதறலுக்கு செவிமடுக்க யாரும் இல்லையா? உன் அழுகையின் அர்த்தம் புரிந்து கொள்பவர் இல்லையா? உன் வேதனையை போக்க யாரும் முன்வரவில்லையா?
பயப்படாதே. உன் உடல் விழுந்ததை தவிர உள்ளம் இன்னும் உறுதியாகவே இருக்கின்றது. ஓ மானுடமே, ஏன் என் மகனை இப்படி இம்சை பண்ணுகிறீர்கள்? அவன் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தான்? ஏன் அவனை இப்படி மிருகத்தனமாக அடிக்கின்றீர்கள்? நீங்கள் அவனை அடித்தாலும் அவன் உங்களுக்காக ஜெபிக்கின்றான். என் அன்பு மக்களே, உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா? உறவினர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா? ஊரே வெறுத்து ஒதுக்குகின்றதா? கவலைப்படாதே. நீ நல்லவனாயிருந்தால் உனக்குள் இறைவன் இருப்பான். நீ எழும்போது அவரும் உன்னுடன் எழுவார். நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது திருத்தாயாரை சந்திக்கின்றார். அரிய பெரிய காரியங்களை என் மகன் புரிகின்றான் என கேட்டு மனமகிழ்ந்து அதிக நாட்கள் ஆகவில்லை. அவன் வார்த்தைகள் மக்களின் இதயங்களில் ஓடுருவி செல்கின்றது என்று சொன்ன சொல் இன்னும் என் செவிகளிலிருந்து மாறவில்லை. அதற்குள்ளாகவா இந்த கொடிய கதை? கொலை மரத்தையும் தாங்கி ஒளி இழந்து நடை தளர்ந்து தள்ளாடி தடுமாறி செல்லும் என் திருமகனை சந்திக்கின்றேன். என் அருமை மகனுக்கு பால் ஊட்டும் போது, அவனது பால்வடியும் முகத்திலே முத்தம் பொழியும் போது என் உள்ளத்தில் எழும்பிய மகிழ்ச்சி அலைகள் அவனது பார்வையால் சிதறிப் போகின்றது. உணர்விழந்து உறங்கும் பாலனை பார்க்கும் போது கால் நீட்டி கை விரித்து சிலுவையில் தொங்கப் போகின்ற திருமகனின் அலங்கோலம் தலை காட்டுகின்றது. குழந்தையின் மென்மையான மலர்மேரியை காண காண குருதியும் பொழுதியும் படிந்த ஒரு குலைந்த உருவம் என் மனக்கண் முன் தோன்றுகின்றது. மரியா, மார்த்தா, என் மகனை பார்த்தீரா? உடல் உருகுலைந்து போனதே, நாராய் கிழிந்து போனதே. என் மகனின் வெண்கல குரலை இனி எப்போது கேட்பேன்? மகனே, உன் வேதனையை என்னிடம் விட்டு விடப்பா. நான் இருக்க நீ ஏன் கலங்குகின்றாய்? இதெல்லாம் நடக்கும் என்று எப்போதே எனக்கு தெரியும். பயப்படாதே மகனே, உன்னோடு வருகிறேன்.
நீ உனக்காக சுமக்கவில்லையே, இந்த மக்களுக்காகத்தானே. ஓ மானுடமே, உங்களில் தாய்க்கு ஆறுதல் தருபவர் எத்தனை பேர்? 10 மாதம் முன்னே சுமந்தவளை இறுதி வரை நேசிப்பவர் எத்தனை பேர்? உனக்காக உழைத்து ஓடாய்ப்போன தாய்க்கு நீ பொருளாதார உதவிகள் கூட செய்யாவிட்டாலும் அந்திம காலத்தில் ஆறுதலாக இரு. அப்போது நீ என் மகனை பிரதிபலிப்பாய். தள்ளாடி தத்தளிக்கும் போது தணலாய் வந்தார் சீமோனும். தளர்ந்தவர் கரங்களை தாங்கி அளிக்கின்றாதவர் ஆறுதல். உலகத்தின் தலைவாவும் சிலுவையை நோக்கி உம்மக்கள் எப்போதும் பிறர் பாரம் தாங்கி மகிழ்வுடன் வாழ்த்திட அருள் வீரே என் இயேசுவே. பிறர் பாரம் தாங்கி மகிழ்வுடன் வாழ்த்திட அருள் வீரே என் இயேசுவே. ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். உலக பாவங்களின் பாரம் உலகை படைத்த என் மகனியே பதம் பார்க்கின்றது. அவனின் மெல்லிய தேகம் சிலுவையின் பாரத்தால் உருகுலைந்து காயங்களின் களமாகிவிட்டது. இதோ தள்ளாடி தடுமாறி தளர்ந்து நிற்கும் என் மகனை பாருங்கள். மிகவும் பலவீனமாக இருக்கின்றார். உடலில் சக்தி இல்லை. அவனால் இனி தனிமையாக சிலுவையை சுமக்க இயலாது. கருவறை முதல் கல்லறை வரை பிறருக்கு உதவி செய்த என் மகன் இப்போது உதவிகரம் நீட்டுகின்றான். மகனே, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? உன் சிலுவையை சுமக்க யாரும் முன்வரவில்லையா? உன்னை இப்படி அனாதையாக விட்டுவிட்டு பூமியில் எங்கே ஒளிந்தார்கள் உன் சீடர்கள்? இதோ இந்த மக்கள், இந்த முகங்கள் என் மகனுக்கு பரிச்சயமானவர்கள். பலிகிய அப்பங்களால் பசி ஆறியவர்கள், பார்த்தும் பார்க்காதது போல் நிற்கின்றார்கள். இதோ இவனை நோயிலிருந்து காப்பாற்றினான், இவனுக்கு பார்வை அளித்தான், இவனிடமிருந்து அசுத்த ஆவியை விரட்டினான். இவர்கள் எல்லாரும் என் மகனை கண்டும் காணாதது போல் இருக்கின்றார்கள். மகனே, இவர்களை பார்த்து மலைத்து மருண்டு போய்விட்டாயா? இதோ உன்னுடைய சோகத்தை சொல்லிக்கொள்ள, பாரத்தை பகிர்ந்து கொள்ள, சிலுவையை சுமந்து கொள்ள உனக்கு ஓர் துணை. சீரோனோ சீமோன். ஓ மானுடமே, என் மகனின் அவல நிலையைக் கண்டு மனம் இறங்கி அவன் சிலுவையை சுமக்கும் சீமோனை பாருங்கள். என் மகனிடமிருந்து எவ்வித உதவியும் பெறாத அந்நியன் சீமோன் சிலுவையை சுமந்து சொல்கின்றான். ஆனால் நீங்கள் என் மகனை பார்த்தும் பார்க்காதது போல் நிற்கின்றீர்கள். என் அன்பு மக்களே,
உதவுதாய் உறுதிமொழி கொடுத்துவிட்டு ஏமாற்றாதே. கடன் தொல்லையால், பொருளாதார நெருக்கடிகளால் துன்பப்படும் உன் சகோதரங்களுக்கு ஏதாவது உதவி செய். உடல்நலம் என்று அவதிப்படும் உன் உறவினரை சந்தித்து ஆறுதல் அளி. இவ்வாறு மற்றவளின் துன்பத்தை குறைக்க தோள் கொடுக்கும் போதெல்லாம் என் மகனின் சிலுவையை சுமக்க தோள் கொடுக்கின்றாய். ஆறாம் நிலை. வேரோனிக்கம்மாள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றாள். கற்களும் முட்களும் நிறைந்த பாதையை கடந்து போகும் என் மகனின் கால்களிலிருந்து இரத்தம் பேரிட்டு பாய்கின்றது. முள்முடி அழுத்தியதால் இரத்தம் பாய்ந்து அவனின் அழகு முகத்தை அலங்கோலமாக்குகின்றது. இரக்கமற்ற வீரர்கள் என் மகனை ஏளனம் செய்து அவன் முகத்தில் காரை துப்புகின்றார்கள். அவரை பார்த்தோ அவரிடம் அழகோ அமைப்போ இல்லை, கவர்ச்சியான தோற்றமும் இல்லை, மனித சாயலே அவரிடம் இல்லை என்று ஏசையா இறைவாக்கினர் என் மகனை குறித்து கோரியது உண்மையாகும் அளவுக்கு உருகுலைந்து விட்டான். கோபமும் கொடூரவும் அரக்க குணவும் தலைவிரித்தாடிய அந்த நேரத்தில் இரக்கம் என்பதற்கே இடமில்லாமல் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பெண், வேரோனிக்கா மட்டும் என் மகனுக்கு இரக்கம் காட்டினாள். என் மகனின் இரத்த முகத்தைக் கண்டு அவளால் அடங்கி இருக்க முடியவில்லை. வீரர்கள் தடுத்து நிறுத்திய போதும் தள்ளிவிட்ட போதும் தயங்கி நிற்கவில்லை. என் மகனை நெருங்கி அவன் முகத்தை துடைக்கின்றாள். ஓ மானுடமே, எத்தனையோ பேர் என் மகனை பார்த்தார்கள். வேரோனிக்கா மட்டும்தான் அவனை உற்று பார்த்தாள். அவனின் தேவையை உணர்ந்தாள். நீயும் தான் பார்க்கின்றாய். தேவையில் இருக்கும் உன் சகோதர சகோதரிகளை உற்று பார்க்கின்றாயா? அவர்கள் கண்ணீரை கண்டும் சும்மா இருக்கின்றாயா? ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் தாயாக, மனைவியாக, சகோதரியாக தன்னையே தியாகம் செய்கின்றாள். அந்த பெண்ணின் வாழ்வு மலர நீ ஒரு வேரோனிக்காவாக மாற வேண்டும். மனித நேயத்துக்கு எதிராக எந்த வடிவில் அநீதி நடந்தாலும் நீ அதை எதிர்க்க வேண்டும். அப்போதுதான் நீ என் மகனை பிரதிபலிப்பாய்.
சுமையோடு விழுந்த என் மகனை பார்க்கும் போது அழுகின்றேன் நான் துயரத்தால். உலகத்தின் பாவங்கள் உம்மை வீழ்த்தி துயரத்தில் ஆழ்த்தியதோ. இனி பாவம் செய்யாமல் நிறைவாழ்வு பெற்றிட அருள் வீரே என் இயேசுவே. இனி பாவம் செய்யாமல் நிறைவாழ்வு பெற்றிட அருள் வீரே என் இயேசுவே. ஏழாம் நிலை. இயேசுநாதர் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். என் மகன் இதோ குருதியோடும் காயங்களோடும் குப்புற விழுந்து கிடக்கின்றான். கண்ணீர் கொதிக்க, கால்கள் கொப்பளிக்க, முதுகில் அழுத்தும் சிலுவை சுமையினார். பூமியை படைத்த என் மகன் பூமியிலே புதைகின்றான். பூமியே, நீயாவது என் மகனின் வேதனையை கேட்கக்கூடாதா? அவனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அமைதிப்படுத்தக் கூடாதா? முட்கள் குத்தியதால் தாங்க முடியாமல் விழுந்தாரோ? மகனே, இவ்வளவு துன்பங்களையும் எப்படி தாங்கிக் கொண்டாய்? சுமை தாங்காது பாதங்கள் தடுமாறி கீழே விழுந்து கிடக்கும் என் மகனை பாருங்கள். பரிசேயர், சதுசேயர், மதக்குருக்கள் இவர்களோடு போராடி என் மகன் இப்போது சிலுவையோடு போராடுவதை பாருங்கள். ஆட்சி செய்யும் அதிகார வர்க்கம் தங்களது அடக்குமுறையால் என் மகனின் பாதங்களை தகர்த்தார்கள். ஆனால் அவனது பாதையை தகர்க்க முடியவில்லை. உடலை உடைத்தார்கள், உள்ளத்தை உடைக்க முடியவில்லை. ஓ மானுடமே, என் மகனுக்கு இந்த கதியா என்றா கேட்கிறாய்? செய்ததும் நீ அல்லவா? உன்னால் தானே ஜீவராசிகளில் உண்மையை மறைக்க முடியும். உன்னில் தானே சொல்லுக்கும் செயலுக்கும் உடன்பாடில்லை. என் அன்பு மக்களே, துன்பம், துயரம், வேதனை, சோதனை உன்னை கவ்விக்கொள்ளும் போது தடுமாறாமல் எழுந்து நட. விடாமுயற்சியோடு உன் வாழ்வு பயணத்தில் முன்னேறு. அப்போதுதான் உன்னதமானது உதயமாகும். மீட்பும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் பெருகும். கல்லறையில் அழுதவரே, மீத
8ஆம் நிலை. இயேசுநாதர் தமக்காக அழும் ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றார். அழுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் என்று என் மகன் போதித்தான். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் உங்களோடு ஒன்றாகிய அவன் தன் பணி வாழ்வில் பல முறை அழுதான். விதவை தன் ஒரே மகனை இழந்தபோது உள்ளம் குமரினான். நண்பன் லாசரின் கல்லறையில் தன்னையே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அழுதான். மனமாற அழைக்கும் பரமதந்தையின் குரலுக்கு ஜெருசலேம் நகர் செவி மடுக்காததால் கண்ணீர் விட்டான். இப்போது என் மகனின் இரங்கத்தக்க நிலையைக் கண்டு மென்மையான உள்ளம் கொண்ட ஜெருசலேம் பெண்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அவனின் சோக கதைகளை சொல்லி சொல்லி அழுகின்றார்கள். ஜெருசலேம் நகர் பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அந்திம நேரத்திலும் அழுகின்றவருக்கு ஆறுதல் அளிக்கின்றான் என் மகன். ஓ மானுடமே, கண்ணீர் விடுவது பலவீனத்தை வெளிக்காட்டும் செயல் என்று நினைக்கின்றாயா? உனக்காக அல்லல் படும் அயலானுக்காக கண்ணீர் விடுவது அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளியடையாளம். என் அன்பு மக்களே, நீங்கள் அனைவரும் உண்மையாகவே என் மகனின் பாடுகளில் பங்கெடுக்க வந்தவர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். உங்கள் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநீதிக்காக மனம் வருந்தி அழ வேண்டும். ரத்தம் பாய்ந்து வலுவிழந்து விழுகின்றார் மண்ணோடு இறுதியாக. துயரத்தால் உருகிய உடலோடு என்னையும் ஒன்றாக அணைத்திடுவீ. வீழ்ந்தாலும் தளராமல் துணிவோடு எழுகின்ற உம்மை பார்க்கும் போது, வாழ்க்கையில் வீழ்ந்தாலும் உம்மருளால் எழுந்திட அருள் வீரே என் இயேசுவே. வாழ்க்கையில் வீழ்ந்தாலும் மருளால் எழுந்திட அருள் வீரே என் இயேசுவே. ஒன்பதாம் நிலை. இயேசுநாதர் 3ஆம் முறை கீழே விழுகின்றார். இதோ என் மகன் விழுந்து விட்டான். சிலுவைக்கும் சித்திரவதைக்கும் தன்னையே கையளித்த என் மகன் கால்களில் வலுவிழந்து, கைகளில் தெம்பிழந்து, மண்ணோடு மண்ணாக விழுந்து கிடக்கின்றான். இனி விழமாட்டான். அதனால்தான் இறுதி முத்தம் கொடுக்கின்றான் பூமிக்கு. இரத்தமும் பொழுதியும் நிறைந்த என் மகனை பார்க்கும்போது உள்ளம் கலங்குகின்றது. கண்கள் கண்ணீரால் நிறைகின்றன. ஆறுதல் சொல்ல வேண்டிய நானே என் மகனை பார்த்து அழுது புலம்புகின்றேன். வேண்டாம் அம்மா, என்னால் இன்னும் சித்திரவதைகளை கூட தாங்க முடியும். நெஞ்சில்
உரம் இருக்கின்றது. ஆனால் உன் கண்ணு நான் உடைந்து விடுவேன். அழாதே அம்மா, என்னை வழி அனுப்பு என்று என்னை பார்த்து சொல்லாமல் சொல்லுகின்றார். கல்வாரி மலை கண்ணுக்கு தெரிவதால் எழ முயல்கின்றான். ஆனால் உடலோ ஒத்துழைக்க மறுக்கின்றது. இருப்பினும் அவன் இழாமல் இருக்க மாட்டான். என் மகனின் உயிருக்கு இனி உத்தரவாதம் இல்லை. இனி அவனுக்கு புதிய வேதனை. என் மகனால் அதிகம் அன்பு செய்யப்பட்டவர்களே, உங்களோடு ஒரு நிமிடம் பேச ஆசை. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணாமல் ஆடம்பர கொண்டாட்டங்கள், வெற்றி விழாக்கள் இவற்றின் மயக்கத்தில் விழுந்து கிடக்கின்றாயே. எப்போது எழப்போகின்றாய்? குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குழப்பத்தில் விழுந்து கிடக்கின்றாயே. எப்போது நீ எழப்போகிறாய்? என் அன்பு மக்களே, அடுத்தவர்களை நீ கீழே தள்ளாதே. வறியவர்களை எழும்ப விடாமல் அவர்களை மிதிக்காதே. பசியால் மடிபவர்களுக்கு ஏதாவது உதவி செய். இவ்வாறு நீ பிறருக்கு செய்யும் போதெல்லாம் என் மகனுக்கே செய்கின்றாய். பத்தாம் நிலை. இயேசுநாதரின் ஆடைகள் உரியப்படுகின்றன. கல்வாரி மலையை அடைந்து விட்டார்கள். பலியிடுவதற்கு தயாரிக்கப்படும் செம்மறி ஆடு போல சிலுவையில் அறைவதற்காக என் மகனின் ஆடைகளை உரிகின்றார்கள். உடலோடும் இரத்த காயங்களோடும் ஒட்டியிருந்த அவனின் ஆடைகளை உரிந்த போது மடை திறந்த வெள்ளம் போல் இரத்தம் பீரிட்டு கிளம்புகின்றது. இழப்பதற்கென்று என் மகனிடம் இனி வேறெதுவும் இல்லை, உயிரை தவிர. இதோ மனித மாண்பு இழந்து தவிக்கும் என் மகனை பாருங்கள். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் மானத்தை காத்தவன் தன்மானம் இழந்து நிற்பதை பாருங்கள். பூமியை பசுமையால் போர்த்தியவன், ஆகாயத்தை மேகங்களால் மூடியவன் தன் ஆடையை இழந்து நிற்கின்றான். இத்தகைய என் மகனின் கோலத்தை காணத்தானோ இந்த மக்கள் கூட்டம் துடிதுடித்தது. என் மகன் பிறந்தபோது ஆடையின்றி பிறந்தான். மரிக்கும் போதும் ஆடையின்றி மரிக்க இந்த மக்கள் விரும்புகின்றார்கள். சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றால் ஓர் அடிமையாக தீர வேண்டும். அடிமை ஒருவனுக்கு ஆடை ஒரு கேடா என்று என் மகனின் ஆடையை உரிகின்றார்கள். ஓ மானுடமே, ஆடையை இழந்து அவலமாய் நிற்கும் என் மகனை பார்த்தும் உங்கள் உள்ளம் இறங்கவில்லையா?
நான் என் மகனுக்கு அன்போடு தைத்து கொடுத்த ஆடையாகிய அந்த ஒரே சொத்தையும் உரிகின்றீர்களே, உங்களுக்கு இரக்கம் இல்லையா? உன் மேலாடையை பறிப்பவனுக்கு உள்ளாடையும் கொடு என்று போதித்ததை என் மகன் இப்போது வாழ்ந்து காட்டுகின்றார். என் அன்பு மக்களே, உங்களிடம் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தேவை என்று சொல்ல முடியுமா? தேவையில் இருக்கின்ற உன் சகோதர சகோதரிகளை உற்றுப்பார். முகமலர்ச்சியோடு அவர்களுக்கு கொடு. அப்போதுதான் என் மகன் உன் மீது பிரியமாயிருப்பான். சிலுவையில் கிடத்தி கரங்களை விரித்து அறைகின்றார். கை கால்கள் நரம்புகள் உடைந்து இரத்தம் ஓட தத்தளித்தார் என் மகன். உன் கரங்களை என் நெஞ்சோடு சேர்த்து அபிஷேகம் செய்திட நிலையற்ற இவ்வாழ்வில் நிறைவோடு வாழ்ந்திட அருள் வீரே என் இயேசுவே. நிலையற்ற இவ்வாழ்வில் நிறைவோடு வாழ்ந்திட அருள் வீரே என் இயேசுவே. பதினொன்றாம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகின்றார்கள். அணைக்க வந்த என் மகனின் கரங்களை ஆணிகளால் அறைகின்றார்கள். தேடி வந்த என் மகனின் பாதங்களை ஆணி கொண்டு ரணப்படுத்துகின்றார்கள். அன்பு அன்பு என்று பேசிய என் மகனை பைத்தியக்காரன் என்னும் முத்திரையை குத்தி சிலுவையில் அறைகின்றார்கள். சிறு வயதில் மரத்தின் மீது ஆணி அறைந்திருக்கின்றார். ஆனால் அவன் மீதே ஆணி அடிப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. புதுமை செய்த என் மகனின் கரங்களை தொட்டு குணமாக்கி அவன் கரங்களை கூறி ஆணிகளால் அறைகின்றார்கள். வறியவர்களையும் பாவிகளையும் தேடி அலைந்த கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து ஆணிகளால் அடிக்கின்றார்கள். என் மகனின் இரத்த நாளங்கள் அறுந்து விழுகின்றன. அவனின் அபாய குரலை கேட்க யாரும் இல்லை. அவன் துன்பத்தை பார்க்க யாரும் இல்லை. நரம்புகள் உடைந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தரையில் கிடந்து துடிக்கின்ற மீன் போல தாங்க முடியாத வேதனையால் என் மகன் தத்தளிக்கின்றான். ஓ மானுடமே, வேதனை தீயில் வெந்து தொங்குகின்ற என் மகனை பார்த்த பிறகாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடாதா? மாடி மேல் மாடி கட்ட முடியவில்லை என்று கவலைப்படுகிறாயே, வீடு இல்லாமல் சாலையோரங்களில் தூங்குகின்றவர்களை பற்றி எண்ணிப்பார். ஆடம்பர உடை உடுத்த ஆசைப்படுகிறாயே, மானம் மறைக்க வழியின்றி கந்தல் துணியை ஒட்டு வைத்திருப்பவர்களை நினைத்துப்பார். எப்போது நான் என்ற தன்னலத்தை மறந்து பிறநலத்தை விரும்புகிறாயோ, அப்போதுதான் என் மகன் உன் மீது பிரியமாய் இருப்பான். ஓட
12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இதுவரை சிலுவையை என் மகன் சுமந்து வந்தான். இப்போது சிலுவையே என் மகனை சுமந்து கொண்டிருக்கின்றது. விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தான். மண்ணிலுள்ளோர் வேண்டாம் என்று விண்ணிற்கே துரத்துகின்றார்கள். விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே தொங்கி பலியாகுகின்றான், பாலமாகுகின்றான். கல்வாரியில் கள்வர்கள் மத்தியில் தொங்கும் என் மகனை பாருங்கள். தலை சாய்க்க கூட இடமில்லாமல் தத்தளிக்கும் என் மகனின் அவல நிலையை பாருங்கள். அவன் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தான்? ஏன் என் மகனை இப்படி தொங்க விட்டீர்கள்? உலகுக்கு உயிருள்ள தண்ணீர் தர வந்தான். ஆனால் நீங்களோ குடிக்க காடியை கொடுத்தீர்கள். அவன் நெஞ்சு முழுக்க நீங்கள் தான் நிறைந்திருக்கின்றீர்கள் என்றான். சந்தேக புத்தி கொண்ட நீங்களோ என் மகனின் விழாவை பிளந்து பார்க்கின்றீர்கள். இதோ உடலை விட்டு உயிர் பிரியும் நேரம் வந்துவிட்டது. எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் தன் தந்தையிடம் உரக்க கூவுகின்றான். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? கண்களில் இரத்தமும் நீரும் திரையிட மானோக்கி கண்களை உயர்த்தி தன் தந்தையின் கையில் ஆவியை ஒப்படைக்கின்றான் என் மகன். ஓ மானுடமே, முள்முடி சூட்டப்பட்டு கசையடிப்பட்டு ஆணியால் அறையப்பட்டு இரத்தம் சிந்திய என் மகன் உன்னை நேசிக்கின்றான். நீ என் மகனை நேசிக்கின்றாயா? உயிரை கொடுத்து உன்னை நேசிக்கும் என் மகன் கேட்கின்றான், நேசிக்கின்றாயா? உயிரற்ற என் மகனின் திருவுடலை கிடத்தினார்கள் என் மடியில். அலை போல துயரம் கடந்து வந்து முறித்ததே எந்தன் இதயத்தை. மடிமேல் கிடக்கும் மகனை பார்த்து விதும்பியே அழுகின்றே. எத்தாய்க்கும் இந்நிலை ஏற்படாமல் இருந்திட அருள் வீரே என் இயேசுவே. எத்தாய்க்கும் இந்நிலை ஏற்படாமல் இருந்திட அருள் வீரே என் இயேசுவே. 13ஆம் நிலை. இயேசுநாதரின் உடல் அவர் தாயார் மடியில் வைக்கப்படுகின்றது. இந்த உலகில் எந்த தாய்க்கும் ஏற்படாத இதயத்தை பிளக்கும் கொடூரமான நிகழ்ச்சி எனக்கு ஏற்படுகின்றது. இறந்த என் மகனின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி என் மடியில் கிடத்துகின்றார்கள். மடிமேல் கிடக்கும் என் மகனை பார்க்கின்றேன். வேதனையால் திறந்த வாய், சோகத்தால் மூடிய கண்கள், ஈட்டியால் திறக்கப்பட்ட விலா, ஆணிகளால் துளைக்கப்பட்ட கைகால்கள், சாட்டையால் அடிக்கப்பட்ட சரீரம். சலனமின்றி கிடக்கும் என் மகனை பார்த்து கலங்குகின்றேன். உருகுலைந்து காயப்பட்ட உடலை என் கண்ணுநீரால் கழுவுகின்றேன். என் அன்பு மகனே, விதவையின் மகனை நீ வினாடியில் உயிர்ப்பித்தாய். நண்பன் லாசரை நாள் ஒன்று ஆன பின்னும் உயிர் கொடுத்து உலவு விட்டார்.
உன் அன்னை அழுகின்றேன், ஒரு முறை கண் திறந்து பார்க்க மாட்டாயா? என் மகனின் சிலுவை பாதையில் பங்கெடுக்க வந்தவர்களே, பார்த்தீர்களா என் மகனே? இம்மகனை கருத்தாங்கி இருக்கும் போது எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன். எப்படியெல்லாம் வாழ வளர்க்க வேண்டும் என்று ஆசை கோட்டை கட்டினேன். அத்தனையும் பொருள்படுத்தாது தந்தையின் விருப்பம் நிறைவேற்றுவதே என் பணி என்று இவன் சொன்னபோது மறுத்து சொல்லவில்லை. என் கனவுகளை வளர்த்து கொள்ளவும் இல்லை. என்னை பார்த்து எனக்காக இரக்கப்படும் தாய்மார்களே, என் மகனைப் போலவே உங்கள் பிள்ளைகளையும் விதையாக சமுதாய விடியலுக்காக விதையுங்கள். பதினான்காம் நிலை. இயேசுநாதர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இதோ உலகை படைத்த என் மகனின் உடல் இரவல் கல்லறையில் இடம் கேட்கின்றது. உலகை படைத்த என் மகனுக்கு இவ்வுலகில் சொந்தமாக எதுவுமில்லை. அவன் பிறந்தது மாடுகளுக்கு சொந்தமான தொழுவத்தில், வாழ்ந்தது விலங்குகளுக்கு சொந்தமான காட்டு பகுதிகளில், இறந்தது வான்வெளியில், அடக்கம் செய்யப்பட்டது இன்னொரு மனிதனின் கல்லறையில். 6 அடி நிலமே சொந்தம் என்பார்கள், அது கூட என் மகனுக்கு சொந்தமாக இல்லை. விண்ணில் நட்சத்திரங்களை படைத்த என் மகன் மண்ணின் பொழுதியிலே புதைகின்றான். அள்ளி வழங்கிய என் மகனின் கரங்கள் அசைவின்றி மண்ணில் மறைகின்றன. ஓ மானுடமே, என் மகன் மரித்து போய்விட்டான் என்று நம்பிக்கை இழந்து விடுகின்றாயா? மரித்து விட்டான், உண்மைதான். ஆனால் மறைந்து போகவில்லை. அடக்கம் செய்யப்பட்டான், ஆனால் அடங்கி விடவில்லை. கோதுமை மணி செத்தால்தான் முளைக்கும் என்பார்கள். என் மகன் மரித்தால்தான் நீ வாழ்வு பெறுவாய், அதில் நிலையாய் வாழ்வாய். என் அன்பு மக்களே, உண்மை ஒருபோதும் உறங்காது. அன்பு என்றும் அமைதியாயிராது. நீதி என்றும் தலைகுனியாது என்பதை புரிந்து கொள். உன் வாழ்வில் என்றும் உண்மை பேசி அன்பு செய்து என் மகனின் பின்னால் செல். அப்போது முடிவில்லா வாழ்வு பெறுவாய். அன்பின் ஒளி வீச வந்தவரே, அன்பா
நல்லன்பு காட்டிய உன்னை போல் என்றும் என்றும் இரக்கம் காட்டிட அன்புடன் வாழ்ந்திட அருள் வீரே என் இயேசுவே. இரக்கம் காட்டிட அன்புடன் வாழ்ந்திட அருள் வீரே என் இயேசுவே. வானக தந்தையே, நாங்கள் உமக்கெதிராக பாவம் செய்தோம், உம்மை விட்டு பிரிந்து சென்றோம். எங்களை மன்னித்தருளும். கல்வாரி மலையில் உமது மகன் சிந்திய திருரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றது. அந்த திருரத்தத்தை நினைத்து எங்களை கருணையுடன் கண்ணோக்கி ஆசீர்வதித்தருளும். எங்களை படைத்த தந்தைக்கு ஆராதனையும், திருரத்தத்தால் எங்களை ரட்சித்த மகனுக்கு புகழும், ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற தூய ஆவிக்கு மகிமையும் உண்டாவுக. ஆமேன்.